ஹாய், ஒரு குட்டி விழாவை பார்க்கலாமா? காலையில் ஏஞ்சதுமே ரொம்ப ஹாப்பி ஆகிட்டேன். இந்த மீன் வாங்கி 4 டேஸ் தாங்க ஆகுது. இப்போது ஒரு மீன் மட்டும் 3 குட்டி போட்டுருக்கு. பார்க்கும் போதே செம்ம ஹாப்பி ஆகிட்டேன். இந்த குட்டி மீன் வந்து உத்து பார்த்தா தான் வந்து இதுக்கு இத்தனோண்டு முள்ளு இருக்கிறதே கண்ணுக்கு தெரியுது. கூட இருக்கிற மற்ற மீன்லாம் சேர்த்து இந்த குட்டி மீனை வந்து கடிச்சு விட்டுருது. அதனால இவங்களை அலாக்கா தூக்கி வேற ஒரு தொட்டியில் போட்டு சூப்பராக சேஃபாக எடுத்து வச்சுட்டோம். ஒரு விஷயத்த நினச்சி செய்யணும்னு நினைக்கும் போது அது எங்கே கரெக்டாக நடந்திருக்குது. முன்னாடி நாளே வந்து பசங்களுக்கெல்லாம் லீவு, மறுநாள் மழைக்கு வாய்ப்புகள் உண்டுன்னு சொல்லிட்டு நியூஸ் பார்த்தேன். அதனால நான் வந்து நைட்டே வந்து மிஷின் போட்டுட்டேன். எல்லாம் தொலைநோக்கு பார்வையோட போகணும்டா. மறுநாள் காலைல பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வெயில் வரும் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் இந்த வாட்டி சரியாக கணிச்சிருக்காங்க போல. ஒரு பக்கம் வெயில், ஒரு பக்கம் மழை மேகமாக இருந்துச்சு. இருந்தாலும் நம்பிக்கையோடு நான் போய் துணியை காய போட்டேன். அவ்வளோ மழை வந்து மொத்த துணியும் போச்சு. மதியத்துக்கு வெண்டைக்காய்லாம் போட்டு ஒரு காரக்குழம்பு வச்சுருந்தேன். கூடவே வந்து வாழைக்காய் வந்து ஃப்ரை பண்ணியிருந்தேன். நைட்டுக்கு பார்த்தீங்கன்னா இந்த சன்னா மசாலா தான் செஞ்சுருந்தேன். யூஸ்வலாக செய்கிற சன்னா மசாலா இல்லாமல் இந்த பன்னீர் பட்டர் மசாலா நம்ம செய்வோம்ல, அதே மெத்தட் தாங்க. அந்த பன்னீர் இல்லாமல் இது கூட வந்து கொண்டக்கடலை போட்டு நான் செஞ்சுருந்தேன். சூப்பராக இருந்துச்சு. சேம் அதே மெத்தட் தான். நீங்களுமே ட்ரை பண்ணி பாருங்க. ஏதாச்சும் புது புது உணவை கண்டுபிடிச்சு தின்னா தான்டா நானும் முன்னேறும். சப்பாத்தி இல்லைன்னா பட்டர் நான் இருந்துச்சுன்னா இன்னுமே நல்லாயிருக்கும். நீங்களுமே ட்ரை பண்ணி பார்த்து நல்லா இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த குட்டி vlogல சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.